வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், நேரு, KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர்கள் ராஜீவ்காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு திருத்தேர் விழா கடந்த 13ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி அருகில் உள்ள தமிழக பகுதிகளான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, லோகு நகர், புஷ்பா நகர், சீனிவாசபுரம், வீமன் நகர் ஒரு பகுதி, சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், தாகூர் நகர், ராஜாஜி நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, செல்லபெருமாள் பேட், பெத்துச்செட்டிப்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர் ஒரு பகுதி, அவ்வை நகர், அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் சட்டமன்றம், ஆளுநர் மாளிகை உட்பட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. அசர்பைஜான், ஈரான் இடையே பாயும் அரஸ் ஆற்றின் குறுக்கே இரு நாடுகளும் இணைந்து கட்டிய 3வது அணையின் திறப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று முன்தினம் பங்கேற்றுவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏற்பட்ட விபத்தில் ஈரான் அதிபர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது மறைவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாடு முழுவதும் தேசிய கொடியினை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் அவரது மறைவின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தேத்தாம்பாக்கம், சுத்துக்கேணி ஒரு பகுதி, சந்தை புதுக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம் ஒரு பகுதி, காட்டேரிக்குப்பம் ஒரு பகுதி, புதுநகர், ராசன்குளம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது.
புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விண்ணப்பதாரர்கள் கோரிக்கைகளின்படி இளநிலை நீட் அல்லாத படிப்புகளான பிடெக், பிஎஸ்சி, வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை, செவிலியர், பிஃபார்ம் போன்ற மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள படிப்புகள், பிஏ, எல்எல்பி போன்ற சட்ட படிப்புகள் ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் சென்டாக் அமைப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனியார் கொரியர் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வந்துள்ளதா என போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மோப்பநாயுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க அரசு மற்றும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்கள் மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களில் போதைப் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் மோப்பனாய் பைரவா உதவியுடன் கொரியர் நிறுவனங்களில் கஞ்சா, போதை ஸ்டாம்ப் உட்பட போதைப் பொருட்கள் வந்திருக்கிறதா என சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகப்படும்படி ஏதாவது பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என ஊழியர்களிடம் அறிவுறுத்தினர். கொரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்களில் மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதியில் சாலை ஓரங்களில் கடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளோர் அவற்றை அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். சாலையோரத்தில் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டதை அறிந்த அதிகாரிகள் பாதுகாப்பு கருதி 2 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். விதி மீறல்கள் காரணம் காட்டி சில கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. சாலையினை ஆக்கிரமித்துள்ள பழம், இளநீர், துரித உணவகங்களுக்கு எச்சரிக்கை செய்தனர். மீண்டும் வியாழக்கிழமை பார்வையிட வருவதாகவும் அதற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் தலைமையிலான குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியினை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரியில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து மீனவ கிராம மக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய கடற்கரை மேலாண்மை திட்ட வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மீனவ கிராமத்து பஞ்சாயத்துதாரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்துதாரர்கள், மீனவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடற்கரை பகுதியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்கள், உல்லாச விடுதிகள், சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும். மீனவர் கிராமங்களில் கடற்கரை முழுவதும் மீன்பிடி தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்காக பாரம்பரிய கலாச்சார இடங்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
காரைக்காலில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து தீர்மான நகலை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலசங்கம் சார்பில் காரைக்காலில் புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தால் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 7 மணி அளவில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்ட விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு, மணலிப்பட்டு சைவ திருமடத்தின் குருசாமி, தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், பிரகாசம் குடும்பத்தினர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த முருகன், சேகர், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல், மகா கணபதி ஹோமம், விநாயகர் மூஷிக வாகனத்தில் திரு வீதி உலா, இந்திர விமானத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா, சந்திரசேகர் சூரிய பிரபை வீதி உலா, சந்திரபிரபை வீதி உலா, அதிகார நந்தியில் வீதி உலா, கற்பக விருட்சகத்தில் பஞ்சமூர்த்தி வீதி உலா ஆகியவை நடைபெற்றது. 7ஆம் நாள் பர்வத வர்தனையுடன் ராமலிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தேரோட்டம் நடைபெற்று முக்கிய மாட வீதிகள் வழியாக தேரானது சென்று பின்னர் தேரடியினை அடைந்தது. இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் தீமிதி திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு திரு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வாக தீமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா மாலை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்றும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4வது நாளாக நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூட்டப்புலி, பெருமணல், இடிந்தகரை, உவரி, கூத்தன்குழி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களில் உள்ள சுமார் 10,000 நாட்டு படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1,500 நாட்டு படகுகள் கடற்கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
ஏற்கனவே மீன்பிடி தடைகாலம் கிழக்கு கடற்கரையில் அமலில் உள்ளது. இதனால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் நாட்டு படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லாததால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல என்றும் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற யூத அமெரிக்க பாரம்பரிய மாத நிகழ்வில் பேசிய ஜோ பைடன், காசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை செய்யவில்லை. காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல என்றும் இனப்படுகொலை நடைபெறுவதாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஹமாஸ் போராளிகளால் பிடிக்கப்பட்டுள்ள நோயுற்ற வயதான மற்றும் காயமடைந்த இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நின்று போயுள்ளன. எனினும் அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை தான் கைவிட மாட்டேன் என்றும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்வதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு IPL சீசனில் தொடர்ச்சியாக 6 வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறி உள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. நாளை நடைபெற உள்ள எலிமினேஷன் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் பலப்பரீட்சை மேற்கொள்ள உள்ளது. அகமதாபாத் நகரில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த சூழலில் நடப்பு சீசனில் தங்கள் அணிக்கு திருப்புமுனை தந்த தருணம் எது என்பதை RCB வீரர் தினேஷ் கார்த்திக் பகிர்ந்து கொண்டுள்ளார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடனான போட்டி எங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது என நான் நினைக்கிறேன். பெங்களூருவில் நடைபெற்ற அந்த போட்டியில் 287 ரன்களை அந்த அணி குவித்தது. நாங்கள் அதை சேஸ் செய்தோம் என்றும் 262 ரன்கள் எடுத்தோம். அந்த ஆட்டம் நாங்கள் பேட்டிங் செய்த வகையில் எங்களுக்கு நம்பிக்கை தந்தது, அது திருப்பு முனை தந்தது என்றும் அடுத்த ஆட்டத்தில் முடிவும் எங்களுக்கு சாதகமாக அமையவில்லை. ஒரு ரன்னில் கொல்கத்தா வசம் தோல்வியினை தழுவினோம். ஆனால் அது அணியாக எங்களுக்கு நம்பிக்கை அளித்தது. ஒரு கட்டத்தில் இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு வந்ததாகவும் அப்போது நாம் ஏன் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என முயன்றதாகவும் நாங்கள் திறன் கொண்ட வீரர்களை கொண்டுள்ள அணி, ஆனாலும் அதை களத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் செய்தோம் எனவும் சீனியர் வீரர்கள் அவரது பணியினை செய்தார்கள் என தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.